நில்லு. 1 மில்லியன் ஏக்கிட்டோம். சபா. பாத்துக்கிட்டலடா. டேய் டிஸ்டர்பா இருக்கு. சிரிச்சா வெளியே அனுப்பிச்சிடுவேன். ஸ்டாப் திஸ் மைக். ஸ்டாப். வீடியோ போட்டு நான் சிரிக்கிறேன். சரியா? ஆன்ல தான் இருக்கா? வாவ், இன்ட்ரோவே இதுதாங்க. தயவு செஞ்சு போல சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வீடியோக்கு இன்னொரு வாட்டி டாக்டர் சரி. இந்த மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கப்ப இது என் வாழ்க்கை எப்படி மாறுச்சு? இது எப்படி இருக்குன்னா வசூல் ராஜ் பிரகாஷ் ராஜ் நினைப்பு. எஸ்ஆர்கே ப்ரோ சைடுல அந்த இவரு சிரிப்பா இருப்பாருங்க, பிரகாஷ் ராஜ் டென்ஷனானா சிரிப்பா இருப்பாருங்க. அந்த இதை போட்டுக்கோங்க. என் வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு 6 மாசம். எஸ்ஆர்கே அதெல்லாம் போட மாட்டான், வீடியோவே முதல்ல எடிட் பண்ண மாட்டான். இந்த வீடியோலாம் எவன்டா போட்டுக்கிட்டுன்னு தள்ளி விட்டுருவான். ஏன்டா எவ்வளவு பேர் வந்து நீ முதல்ல நம்ம சேனல் வீடியோ பாக்குறதுல எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவன்கிட்ட வந்து நான் ஒரு வீடியோ கொடுத்தேன். அந்த வீடியோ பண்றதுக்கு 2 months போய் பண்ணிட்டு இருக்கான் பொறுமையா ஒரு வீடியோ. இந்த மாதிரிலாம் கொடுத்தேன்னு ஏன் ஒன்று வரவே வராது. அப்புறம் ஒன்று தூக்கி லூப் ஹோல்ல கேட்ல வச்சிருவான் ஓரமா வச்சுட்டு, சரி அதை நான் பண்றேன் அப்படின்வான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வீடியோஸ் இருக்குமா, அதை பண்ண ஆரம்பிச்சிருவான். வாரம் நியூஸ் அதை பண்ண ஆரம்பிச்சிருவான். அது ஒரு செம டீல் வந்துருக்கு அப்படின்வான். உன்ன டீல் லிஸ்ட் அனுப்புவான், அதை பண்ண ஆரம்பிச்சிருவான். டே அந்த கிருஷ்ணா வந்தனேடா அவர் இருப்பாரு, இங்கதான் இருப்பாரு, பிரச்சனையே இல்லை அப்படின்வான். அது ஒரு 4-5 மாசம் கழிச்சு பார்த்தா நீயே 6 பேக்லாம் வச்சுட்டு வந்துருவ. வீடியோல நீ உருண்டே ஒன்று வந்து நின்றுட்டு இருப்ப அப்படி. ஆனா நீ ரியாலிட்டியில பார்த்தனா ஆளே மாறி இருப்ப. அதுக்கப்புறம் உன் வீடியோ எடிட் பண்றதுக்காக அவன் கேட்பான், அந்த ஒரு இன்ட்ரோல ஒரு இது சொல்லியிருக்கீங்க, அதுக்கான பார்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா. இந்த வீடியோ வந்து ரேண்ட் அபவுட் எஸ்ஆர்கே ப்ரோ. ரேண்டா டே அவன் என்ன பண்ணுவான்னு எல்லாரும் சொல்லியா. என்னடா இது நம்ம இமானுவேல் ப்ரோ என்ன சொன்னாரு, தம்பி இதை கட் பண்ணாம கொஞ்சம் போட்டிருப்பா. அது ஒண்ணு காமேஷ் ப்ரோ வீடியோவோ போட்டிருப்பா. சரியா? அப்போ உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா என்ன? உனதெல்லாம் வந்து சூப்பரா கட்டும் பண்ண மாட்டான். அதாவது எப்படின்னா அவருக்கு போடாம விட்டா இப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. தொட போறேன் அப்படின்னே சொல்லிட்டே இருப்பான். அது அந்த டெஸ்க்டாப்ல எல்லாம் அப்படியே கொச்ச கொச்சையா இருக்குமே, கொச்ச கொச்சன்னு அப்படியே அந்த மாதிரி கூட இருக்கு. எனக்கு கண்ணு முன்னாடி கொச கொசன்ற இருந்தாலும் எடுத்து பெருக்க தோணும்ல. நீ ஓரமா ஒளிச்சு வச்சிருவான். ஒளிச்சிட்டு பார்க்கவே மாட்டான். பிட் லாக்கர் போட்டுருவாரு. ரைட். நம்ம கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவானா, இப்போ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே. ஆமா, மவுஸ் மட்டும் டிட்டாச் ஆகிருக்கும். ரைட். அப்போ கிளிக் பண்ணிட்டே இருப்பான். ஓகே சரிவா? இது வந்து நாங்க ப்ளூபர்ஸ்ல கூட போறல இன்ட்ரோ கூட வச்சுக்கோங்க. நான் உண்மை இதுல எதுக்கு சும்மா வராத வீடியோவா? சரி, நம்ம வந்து என்ன பேச வந்தோம்னா மறந்துருச்சு தானே. வாழ்க்கை வந்து ஒரு 6 மாசத்துல எப்படி ஆச்சு அப்படின்னு. நான் தான் முகேஷ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்னன்னா ஹெல்த் சம்பந்தப்பட்டுதான். எல்லாரும் ஹெல்த் வீடியோ போடுங்கன்னாங்க. இருக்கிற ஒரு 4000 பேருக்கு இருக்கிற ஒரு 4000 வீடியோக்கு 4000 பேர் தான் பாக்குறாங்க ஹெல்த் வீடியோஸ். சரி, அவங்களுக்காச்சும் உதவியா இருக்குமே அப்படிதான் 4000 பேர் பார்த்தாங்கன்னா நிஜமே சூப்பர் தான்டா, ஒர்த்து தான். ஓகே, பாக்குறாங்கன்னு வைங்க. இப்போ ஒரு 6 மாசம் டேய் ஹெல்த்துக்கு நிஜமா அப்படிதான்டா இருக்கு நிலைமை. நோய் உனக்கு தெரியாது, நான் சொல்றேன், அவனுக்கே தெரியும். அன்னைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னது ஆஃப் த டிவி இல்ல அன்னைக்கெல்லாம் மெனக்கிட்டு ஒரு புதுசா ஒரு பையன், நான் பேச விரும்பல, என்னது இஷ்யூவா? ஆமா, அவனை தூக்கி போட்டாங்களாம் ஸ்டேஜ்ல இருந்து. அது நான் தான்றான் ஒரு பையன். ஒருத்தவன் நான் இல்ல, அது நான் என்னதான் தூக்கி போட்டாங்கன்னு இன்னொரு பையன். சரி, கரண்ட் இஷ்யூ. தூக்க முடிஞ்சா தூக்கி போட்டிருப்பாங்க, நீ விஷயத்துக்கு வா. சரி, உங்கள மாதிரி தான் ஒருத்தர் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு ஸ்டேஜ் மேல ஏறனா, அப்பதான் அண்டர்டேக்கர். சரி, லாபகமா எப்படி மாத்திட்டாரு பாருங்க. சரி, என்னன்னா போன முறை நீங்க வந்து ஹெல்த் வீடியோஸ்ல என்ன பாத்திருப்பீங்க. ஆமா, அப்ப கூட ஒரு சுத்து வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருப்பேன். ஓகே. இப்ப வந்து ஒரு சுத்தி இன்க்ரீஸ் ஆயிட்டேன். ஆனா இப்ப வந்து ஃபுல்லாவே பியூர் ஃபேட், மஸ்குலரா மாறி இருக்கேன். நான் பியூர் ஃபேட், இவர் மாறிட்டாரு. சரி, இப்ப என்ன சரி, இந்த 1 மீல் டேன்றது எப்படி சூட் ஆகும், எப்ப சாப்பிடணும்? ஆமா, இந்த மாதிரி நான் வந்து சாப்பிடாம வெறும் ரொம்ப செடென்டரியா உட்காந்துட்டு என்னோட சில எக்ஸாம்ஸ், கொஞ்சம் ஸ்டடீஸ் ஒர்க்கு, அப்புறம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுனால வந்து என்னால எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம வந்து தண்ணி தம்முன்னு ஏதாவது போனா பரவாயில்ல, ஜாலியா அப்படி ஒரு ஃபோன் ஊதிட்டு போயிடலாம். நம்ம வேற வந்து ஃபுல்லா உட்காந்து நம்ம அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றோம். அதனால நம்ம வந்து அந்த அதனால சாப்பாடு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் வந்து போயிடுச்சு. என்னால முடியல. அதான் உண்மையான, என்னால முடியல. ஏதாவது ஒரு வகையில வந்து நான் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஒரு டாக்டர் எங்க வரேன், உண்மையதானே சொல்ல முடியல அப்படின்ற. சரி, போய் படிப்பா. கமெண்ட்ல வருமா? என்ன நீ பாடி, என்னால முடியல, நான் என்ன பண்றேன்னு தெரியல, சரி இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்படி விட முடியுமா? நம்மளுக்கு நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு வெறி, ஒரு நம்ம வந்து இப்படி இருக்கணும், முடியல, அதே சமயம் வெறி இருக்கு. ஒரு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் ஆனாலும் ஒரு சிவபாணி உதயசெல்வன் அளவுக்காச்சும் இருக்கணும் அப்படின்னு நம்ம. ஆமா, நிறைய பேர் உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்க. வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங்,
he can do walk, he can dance. சரி சரி போதும்டா. ஒரு கலக்கிறப்ப மட்டும் அமைதியாயிடுவாங்க, போதுமா? அதுதான் நீ இந்த உண்மையை சொல்லணும்ன்றதான் கலாய்க்கிறதுக்கு தான் சொன்னான். நான் யாரும் நம்பிடாதீங்க. சரி, இந்த மாதிரி இருந்ததுனால உட்காந்த இடத்துலயே வந்து குறைக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதான் வந்து என்னோட டார்கெட். நம்மளால வெளியே எழுந்து போக முடியல. ஓகே, என்ன பண்ணலாம்? ஃபாஸ்டிங் வந்து நான் கையில ஒரு கேங் இப்ப திட்டிட்டு இருக்கோம், எழுந்து போக முடியாமலாம் டாக்டர் ஆயிங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போல. சாரி சார், இப்ப வந்து என்னதான் பண்ணா போனாலும் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். இல்ல உண்மைதான். இதே ஒண்ணுல அதே மாதிரி தான் ஒர்க்ல ரொம்ப அதிகமா இன்வால்வ் ஆனாலும் நான் வந்து ஒர்க் வந்து பேலன்ஸ் பண்ண தெரியலனாலும் இதே பிரச்சனை வரும். 2 டைப்பா போவாங்க. ஒண்ணு வெயிட் கெயின் பண்ணுவாங்க, அது ஏன் தெரியுமா? இருக்கிற ஒர்க் பிளேஸ்ல பிரஷரை பீட் பண்றதுக்காக நீ சொன்ன மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா? சாப்பிடவே மாட்டாங்க அவங்க. வந்து நீ சொன்ன மாதிரி அடிக்டிவா மாற வாய்ப்பு இருக்கு. தண்ணி அடிப்பாங்க, இல்லாட்டி தம் அடிப்பாங்க, ஏதோ ஒன்று பிரஷர் போகிறேன். நம்ம நிறைய ஒல்லியாவாங்க. போன வாட்டி நான் சாப்பிட்டுட்டேன், நான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்றேன். நான் பாருங்க போன 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னான், ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா உண்மைதான். இப்ப இந்த மாதிரி ஆச்சு. நம்மளே நிறைய அவன் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னால அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே. ஆமா, வெரைட்டி சைனீஸ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ, பிளிங்கிட், அமேசான், பிளிப்கார்ட்டுக்கு வேற போறதுக்கு கால் பண்ணி பரோட்டா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அந்த மாதிரி நான் VPNல தான் நிறைய வெரைட்டி இருக்குன்னு பார்த்தேன். கோல்டு மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ₹1 வித்தானுங்களே. இப்ப அவனுக்கு தனியா வந்து பிளாட்டினம் கம் ரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கு கிரெடிட் லிமிட் ஏத்துற மாதிரி. ஆமா பாத்தியா? ரைட். அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. இந்த ஒரு லோ ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். எல்லாராலையும் எல்லா டைம்லயும் ஸ்ட்ராங் மைண்டாவும் இருக்க முடியாது, எல்லாராலையும் எல்லா டைம்லயும் அப்படியே படுத்துறவும் முடியாது. கண்டிப்பா நம்ம மனுஷன்றதுனால நம்மளுக்கு ஒரு செல் நம்ம அடுத்த ஜெனரேஷன் டே எழுந்துருடா இந்த பண்ணுடா அப்படின்னு சொல்லும்ல. கரெக்ட் உண்மைதான். அந்த செல் வந்து சொல்லிச்சு. தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருந்து பாருங்க, நீங்களாவே இருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நடுவில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். பாவம் ஆண்டவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி. உண்மைதான். ஆமா, இப்ப வந்து கஷ்டத்துக்கு மேலும் கஷ்டம் கொடுத்தா பழகிடும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சொல்றா. இப்ப வந்து நானும் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றேன். சரி, இப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எப்படின்னா 104 kg இருந்தேன் ஒரு 5th இயர் நான் படிக்கிறப்ப. ஓகே. அங்க அர்மேனியால இருக்கப்ப. இத்தனை வருஷமா நீ அதனோட படிச்ச? வரேன் சொல்றேன். அப்ப வந்து நான் வந்து குறைக்கணும்னு நினைச்சு ஒரு 3 இயர்ஸா ட்ரை பண்ணேன். ஓகேவா? ஒரு 5th இயர்ல தான் கொஞ்சம் சீரியஸா அட்டென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அப்பவே சொல்லியிருப்போம் 10,000 ஸ்டெப்ஸ் கிளாக் பண்ணுங்க. எல்லாருமே வந்து 10,000 ஸ்டெப்ஸ் தேவையில்லை அந்த அளவுக்குலாம் நீங்க போவாதீங்கன்னு சொன்னாலும் எனக்கு அங்க வந்து ஜிம் இல்ல. ஜிம்முக்கு வந்து கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் ஜிம். அப்படியேடா? ஸ்விம்மிங் பூல்லா இருக்கும், நல்ல ஜிம், ரிபோக் அடிடாஸ் ரெண்டுமே இருக்கு. ஆனா 16,000 ரூபாய். என்னுடைய மாச வாடகையோட சேர்த்து சாப்பாட்டுக்கே அவ்வளோதான். மாச வாடகை 12,000 ரூபா, 3,000 ரூபா தான் சாப்பாட்டுக்குன்னா அப்போ வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. சாம்பார் சாப்பிட ஒரு சாம்பார் 2 நாளைக்கு சாப்பிடுவேன். இந்த மாதிரி இருந்தேன். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி நான் 10,000 ஸ்டெப்ஸ் அந்த இது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணி அப்புறம் 10 கிலோமீட்டர்ஸ் 12 கிலோமீட்டர்ஸ் வெறும் கார்டியோவா போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஹிட்டு அதெல்லாம் பண்ணி 84 வந்தேன். அந்த போட்டோ தான் நம்ம 13 அல்ட்ரால இருக்கிறப்ப இருக்கும். ஓகேவா? ஊருக்கு வந்து பூச்சப்பே இல்லாத அந்த நாட்டுல காரம் போட்டாலே வாவுன்னு கத்துவானுங்க. நம்ம ஊர் வந்தோடனே ஒரு தெரு தாண்ட முடியல. இங்க இருந்து இங்க போறதுக்குள்ள ஒரு ஷவர்மா கடை, என்னென்ன கடை வேணும் எல்லா கடையும் இருக்கு. பானிபூரி கடை. பயங்கரமான பிராக்டிகல் டேட்டா ப்ரோ இஸ் ஃபிட்டிங். நான் இன்னும் ஒரு இது நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் இந்த மாதிரிலாம் தாண்ட முடியல. ஓகேவா? சரி, நான் விழுப்புரம் ஏரியா, அங்க வந்து இந்த மாதிரி இருக்காது, மெயின் ரோட்ல தான் இருக்கும். ஆனா பக்கத்து கடைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கடையிலையும் விற்கிறத பாருங்க, எல்லாமே வந்து குப்பை, லிட்டரலி குப்பை தான். அந்த அளவுக்கு சுகர் இருக்கு. ஓகேவா? நான் வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து சுகரு, இல்லை வீட்டில் இருக்கிற சர்க்கரை, லெமன் ஜூஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கலாக போடுவோம், இல்லை ஹனியில் சர்க்கரை அதெல்லாம் போட்டு சாப்பிட்டாலுமே வெளியில் போய்ட்டு வந்து ப்ரௌனி ஏனின்னு விற்பானுங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா பாக்கெட்டு. அப்புறம் ஒரு ஓரியோ சாப்பிட்டேன்னா அடிக்கும், எனக்கு தலையில் இங்கே அடிக்கும். அப்பா என்னடா இது அப்படின்னு இருக்கும் சுகர். இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இதெல்லாம் வந்து ஒன்று அப்பப்போ போட ஆரம்பித்தோடனே வெயிட் கெயின் ஆகிடுச்சு. ஸோ வந்து அப்போ இந்த உட்காந்துட்டே இருக்கிறதுனால நான் சொல்கிற கண்டிஷன் வந்து ஆஃபீஸ் ஜாபு, ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கர்ஸு, டாக்டர்ஸு, ரைடர்ஸு, ஓகேவா, இது எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? L4 L5 முடிஞ்சு அப்புறம் இந்த மாதிரி ஆகிறப்ப என்ன பண்ணுறது, வெயிட் ஆகுது, லவ் ஹேண்டில்ஸ் பெருசாகுது, தொப்பை பெருசாகுது, ஃபுல் பியூர் ஃபேட். அப்போ தான் வந்து நான் அப்போ இந்த 10K ஸ்டார்ட் பண்ணுறப்பே நம்ம போன டயட் வீடியோஸ் நான் வந்து எப்பயுமே வந்து 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுவேன். எப்பயுமே 16 ஹவர்ஸுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன்.
15 hours 14.5 hours அந்த மாதிரி அப்படியே டேலி ஆகிட்டே இருக்கும். அதனால எனக்கு வந்து எந்த விதமான இதுவும் வந்ததே கிடையாது. இப்போ வரைக்கும் அல்சரு அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. அந்த 8 ஹவர்ஸில் நான் இப்போ இந்த எக்ஸாம் டைமில் இந்த ஸ்ட்ரெஸ் டைமில் இந்த மாதிரி இருக்கிற டைம்லாம் கூட அந்த 8 ஹவர்ஸில் நான் கண்ணாப்பின்னு தான் சாப்பிட்டேனே தவிர்த்து. எப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த 30 ஹவர்ஸ் இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்லாமான்ட்டு அன்லிமிட்டடாக 8 ஹவர்ஸ்னாலுமே அன்லிமிட்டடாக அபோவ் கலோரி. இதே மாதிரி தான் ஒரு கான்டெக்ட் என்னன்னா, ரம்ஜான் அப்போ நோன்பு இருப்பாங்க. சன் வந்து செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம், சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தொழுதுட்டு எழுந்தாங்க. அந்த கேப்ல அவங்க எல்லாம் பார்த்தோன்னா அடிச்சு நொறுக்கிறது. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுங்க இது நான் சொல்றது வந்து பாரம்பரியமா ஃபாலோ பண்ணவங்க சொல்ல. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்ப வெயிட் ஷெட் பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வெயிட் கெயின் தான் பண்றாங்க மக்கள். ஏன்னா நைட்டு முடிச்சு சாப்பிடுறாங்க. பகல்ல ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய நேரத்துல ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்றாங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி மாத்திடுறாங்க, நமக்கு ஏத்த மாதிரி ஃபிளெக்சிபிள் ஆக்கிடுறாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து என் கூட படிக்கிறப்ப இருந்தான். இப்பதான் கொஞ்சம் போன வருஷத்துக்கிட்ட இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் 2 பேர் ப்ரிப்பேர் ஆகிறோம் ஒரு 2-3 இது எக்ஸாம்ஸ்க்கு. அப்போ வந்து நோன்பு வருது. என் கூட வந்து படிக்கிறான், என் காலேஜ் மேட்டு என் கூட வந்து விழுப்புரத்தில் தங்கி என் கூட படித்தான். அப்போ அவன் வந்து அவன் முஸ்லீமாக அவன் இது மாதிரி இருக்கணும்டான்னு சொன்னான். அதுலேயே வந்து மார்னிங் 5 o'clock சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நைட்டு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஆனால் மார்னிங் என்னடா சாப்பிடுவேன்னா எது வேணால் சாப்பிட்றான். அவன் வந்து எங்கள் வீட்டில் இருந்ததுனாலையா இல்லை வந்து சில பேர் வந்து வாண்டடாக பரோட்டா இல்லைனா ஒரு சப்பாத்தி வித் எனிதிங் அப்படி போயிடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது தான் வந்து நல்லது. ஆனாலும் ஃபாஸ்டிங் இருக்கிறதும் நல்லது தான். இல்லை ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொன்ன பத்தியா, அது வந்து 100% அக்யூரேட். நம்ம இப்போ அக்யூரேட்டான ஃபாஸ்டிங். சுந்தர் ஜெசி இருக்கார்ல, அவர் வீடியோவில் போயிட்டு சும்மா அடிச்சுட்டு ஷார்ட்ஸ் போங்களேன், நான் இத்தனை மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தேன், இப்போ வந்து நான் இந்த ஃப்ரூட் சாப்பிட்றேன் அப்படின்னு. நான் இவ்வளோ நேரம் இருந்துட்டு இதை சாப்பிட்றேன். நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் போன இதில் சொல்லியிருப்பேன். எந்த ஃபியூவல்னாலும் ரிச் ஃபியூவலாக இருந்தால் ஓகே. தேங்காய் எண்ணெயாக இருந்தாலுமே சரி, நீங்கள் பட்டரே போட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் சாப்பிட்டாலும் சரி, அது வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஓகே. நீ வெளியில் வாங்கி கண்ணாப்பின்னு இன்க்ளூட் பண்ணுறது வந்து வேஸ்ட். இப்படி இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா, கீட்டோ கார்னிவோர் டயட்டு கிட்டத்தட்ட ஒரு மிக்சடு கீட்டோ டு கார்னிவோருக்குள்ளே. கார்னிவோர்னால் என்னென்னா ஃபுல்லாக வெறும் சிக்கன் இல்லைனா ரெட் மீட் ஃபுல் நான்வெஜ்ஜு, அது கூட எக்ஸு, பட்டரு, கீ, கொஞ்சம் ஆயில் இருக்கு. அந்த பாதாம் அஃபோர்டபிளா இருக்காதுடா. கண்டிப்பா இருக்காது, சொல்றேன். கண்டிப்பா அஃபோர்டபிளா இருக்காது. அஃபோர்டபிளா ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் எப்படி சொல்றது, அஃபோர்டபிள் பத்தி நான் பேசல. திஸ் இஸ் ஆல் அபௌட். அதுக்கு இல்லடா, பிராக்டிகலா இப்போ காலேஜ் பையன் ஒருத்தர் வந்து எல்லாம் பண்ணனும் இல்ல, காலேஜ் வந்து ஜாப்ல இருக்காரு, அவர் வந்து வீட்ல இதான் ஃபர்ஸ்ட், இவர் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்டு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் இருப்பாங்க. எனக்கு முன்னாடி வந்து விவசாயம். இப்போ நம்ம வந்து அத பத்தி பேசலாம். அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes சொல்றேன். சரி, இத பத்தி நம்ம சொல்லிடுவோம் ஃபுல்லா. சரி, ஓகே ஓகே. நான் இது வந்து இப்ப கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா கீட்டோ வந்து. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இப்ப நடைமுறையில இருந்து இது பண்றாங்க வேர்ல்டு வந்து. நீங்க ஏன்னா என்ன சொல்றாங்க, காய்கறியில வந்து நிறைய டாக்ஸிக்ஸ் இருக்கு. இப்ப முன்னாடி இருந்த காய்கறி கிடையாது, நச்சுத்தன்மை அதிகமாயிடுச்சு, காய்கறி சாப்பிட்றதுனால எனக்கு பிம்பிள்ஸ் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகேவா, சாப்பிட்டு காய்கறிலேருந்து ஃபுல்லாக மீட்டு, பட்டரு, சீஸு, கொஞ்சம் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு ஒன்று இருக்கு ஆண்டவரே, அதெல்லாம் கீட்டோவில் எடுத்துக்கலாம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னால் நம்ம இந்த காலிஃப்ளவரு, கேபேஜ், அப்புறம் இந்த கீரை கொஞ்சம் அதெல்லாம் வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள். இல்லை, எனக்கு இதில் ஒரு டவுட் வருது, உனக்கும் இந்த டவுட் வந்திருக்கலாம். சொல்லுங்கள். நம்ம வெஜிடபிள்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில மில்லட்ஸோ ஏதோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு அலர்ஜி ஆகுதுன்னு வையேன், டியூ டு பெஸ்டிசைட்னு வைப்போம். இப்போ மாட்டுக்கு வேறு எதை போட முடியும்? எவ்வளோ இடத்துல புல் நேச்சுரலாக வளர்றதை சாப்பிடுது. அப்போ அதுவும் அகைன் இந்த வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ இல்லாட்டி இதே வெஜிடபிள்ஸ் விற்கல. நான் அதான் சொல்ல வரேன், இது வந்து இந்த காஸ்ட்லி கண்டென்ட்ன்ற அந்த கான்செப்டை நம்ம எடுத்துட்டு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் அக்கார்டிங் டு த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங். பட் இது நான் சொல்ல வர்றது வந்து சயின்ஸ் அண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. மக்கள் வந்து உலக அளவில் என்ன வந்து இதனால வந்து அவங்க என்னென்ன ஷேர் பண்ணாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டு என்னால் ஃபாலோ பண்ண முடியுதா ஆஸ் அ பர்சனாக. எனக்கும் வந்து அந்த காஸ்ட் ரெஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இப்போ வந்து இப்போ சிக்கன் வந்து இப்போ வந்து நம்ம ஊரில் சென்னையில் பார்த்தீங்கன்னா 275, 250 அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, எங்கள் ஊரில் 130 தான் சிக்கன். அப்படியாடா, ஜாலியா. ஒரு சில டைம் 180, எப்பயாவது தான் 220. ஓகேவா, நான் 130. 130 அசால்ட்டா 1 kg வருது. நான் வேணா ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன், நீங்க போடுறாங்க, அது மேட்டர் இல்லடா. இவர் போட்டோ எடுத்து அனுப்புனாருன்னா எனக்கு இல்ல நான் பார்த்தது என்னன்னா, நான் ஏத்தர் வச்சிருக்கேன் சிக்கன் மாதிரி அப்படின்றியா? ஏத்தர் வச்சிருக்கேன்ல. இப்ப நான் விழுப்புரம்னு வச்சுக்கோங்க, லைட்டா எட்ட போனேன்னா 180, அதுக்கு அடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்துல போனா 150, அந்த மாதிரி குறைச்சு நாமக்கல் போயிட்டோம்னா 100 இல்லையா? நான் சொல்றது கிராமத்து சைடு. ஓகேவா, டூ மச் டாக்கிங்.
இல்லடா நாமக்கல் தாண்டா இதுக்கான. பாத்துக்கோங்க, இவர் இப்படிதான் கடுப்பேத்திட்டு இருக்காரு ஒரு நாள். சரி, இப்ப இந்த மாதிரி சிக்கன் வந்து சாப்பிட்டாண்டவரே, அப்போ ஒரு 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 அமௌண்ட் ஆஃப் இது ஸ்பெண்ட் ஆகுது இல்ல, அதை நான் டேலி பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த மாதிரி அவுட்டர் சிட்டிஸ்ல இருக்கவங்களால கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்க முடியுது. ஓகேவா? ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ இந்த கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணதுல கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கு. கீட்டோ கூட இல்லை, கார்னிவோ டயட்ல கான்ஸ்டிபேஷன் இருக்கு. ஒரு ஒரு லேடி பேசுறாங்க, அதுல வந்து சொல்றாங்க நான் வீக்லி ஒன்ஸ் தான் பூப் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்போ அதை வந்து கமெண்ட்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு அது ப்ராப்ளமே இல்லைன்றாங்க. நான் அவங்களோட ஸ்கின்லாம் பார்த்தா அவ்வளோ க்ளோ ஆகுது, அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷனே இல்லை பாடியில். ஏன்னா அவங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபியூல் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. இப்போ சிக்கன்ல ஏதோ மீட்லேயும் டாக்ஸின் எப்போ பாரு சிக்கனே என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பாடி அதுக்கு அடாப்ட் ஆயிடுது அந்த மாதிரி. கரெக்ட். சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட் எவ்ரிடே சாப்பிட்டாலும் அடாப்ட் ஆகிடும். ஓகேவா? அது வந்து ஓகே நம்மளுக்கு தேவையில்லாத எதுவும் இல்லை, இதுதான்ப்பா போடுறோம் அப்படின்னு சரிமானாடும். ஓகேவா? இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பூக் பண்ணுவேன்ட்டு கீழே கமெண்ட்ல யூஆர் கான்ஸ்டிபேட்டட் அப்படின்றாங்க. எனக்கே ஆச்சரியம். டூ வி ரியலி நீட் ஃபைபர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு எனக்கு. டூ வி ரியலி நீட் ஃபைபர்? நான் அதை தேடுறேன் மறுபடியும். ஏன் ஃபைபர் தேவையில்லை? அவெல்லாம் சொல்ல ஃபைபர் வந்து உங்களால் செரிமானமே பண்ண முடியாது. கரெக்டு, செரிமானம் பண்ண முடியாது. அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த அட்டாச்சிங் அண்ட் டிட்டாச்சிங்க்கு தானே அது அப்படின்னு. நான் அதான் பூப் வந்து ஈஸியாக வர்றதுக்கு, அந்த இன்டைஜஷன் வராமல் இருக்கிறதுக்கு தானே அது ஃபைபர்னு சொல்லுவோம். எப்படி இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னொன்னே ஒன்லி அண்ட் ஒன்லி திங் வந்து அவங்க வந்து இப்போ சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கறி இவ்வளோ சாப்பிட்டாலுமே இவ்வளோ தான் இருக்கும் அவங்க ஃபுட். ஓகேவா? அப்போ கான்ஸ்டிபேஷன் வரதான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க தண்ணி குடிக்கணும், போகணும், அது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் போனாலுமே அவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லை. கான்ஸ்டிபேட்டனே வைங்களேன், ஆனாலும் பாதிப்பு இல்லை. அதான் ஆச்சரியம். ஸோ வந்து ஸ்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கே தெரியும் ரெட் மீட் வந்து சான்சஸ் ஆஃப் கேன்சர் அதிகம். ஓகேவா? 4% என்னாங்க, 3% என்னாங்க, சரி இருக்கு, அவ்வளோதான். ஆமாம், இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு யூடியூப்ல ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் வந்து ஒரு 64 வந்து ஆஃப்ரிக்கன் இல்லை பிளாக் அமெரிக்கன். ஓகேவா? அவர் வந்து எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு, நீங்கள் கார்னிவருக்கு மாறுங்க, இல்லை கீட்டோக்கு மாறுங்க, வித் வெஜிடபிள்ஸ் வச்சு கூட சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் வந்து ரைஸு கீரியோன்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் சுகரும் சொல்கிறார். ஹனி டேக் பண்ணிக்கோங்க, ஏதாவது பெரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் பண்ணிக்கோங்கன்றாரு. ஸோ இது வந்து அக்செப்ட் ஆகுது எனக்கு. ஓகே, இந்த மாதிரி பண்ணால் ஓகேப்பா அப்படின்னு எனக்கு அக்செப்ட் ஆகுது. நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் கார்னிவோ டயட். 15 days தான் ஃபாலோ பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ குறைச்சிட்டேன். 7 கிலோ பியூர் ஃபேட்டு. நான் உங்களை மாதிரி இருந்தேன். எப்போ கரெக்டாக ஒரு ஜூன் எண்டில் உங்களை மாதிரி இருக்கேன். நான் எதுவுமே பண்ணல. உட்காந்த இடத்துல எனக்கு அவ்வளோ ஹீட் ஆகும் என் பாடி. தொட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்னடா கொதிக்கிறேன்னும், அவ்வளோ எனர்ஜி மெக்கானிசம் அப்படியே இருக்குது எனக்கு. அப்படியே எனக்கு ஃபுல்லாக வேர்க்குது. அது வந்து ஹைப்போகிளைசமிக்கான் இதுக்கு போகுது, ஆனால் சுவிட்ச் ஆகுது. ஆட்டோ நம்ம கேஸ் இது எல்பிஜிக்கு மாறுற மாதிரி மாறிட்டு எனக்கு வந்து இதுவாக இருக்குது, ஓகேவா இருக்குது. ஓகேவா? எனக்கு ஓகேவாகிடுது, டயர்ட்னஸ் போயிடுது. தண்ணி வந்து தேவையான டைம் மட்டும் குடிச்சா போதும். குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஹைப்போகிளைசமிக் ஆகிடும். ஓவர் வாட்டர் கண்டென்ட் போயிடுது இல்லை. ஸோ அதனால வந்து ஹைப்போகிளைசமிக் ஆகிடும். உப்பு கம்மியாகிடுது இல்லை. ஸோ அந்த இது அப்புறம் யூரின்லேயே உப்பு வெளியே போயிடுது. அப்போ ஹைப்பர் டென்ஷன் ஆகிடும். ஸோ பிபி கம்மியாகிடும். இதெல்லாமே நடக்குது. இது நடந்துச்சு இந்த கார்னிவோ டயட்ல. இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்சஸ். ஓகேவா? அடுத்து மொத்தம் இது வந்து யாராவது டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்போ வெயிட் லாஸ் வந்து ஹைலி பாசிபிள். இதுல வேற கூடவே ஒர்க் அவுட் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா வச்சிருந்தீங்கன்னா மஸ்குலராவும் மாறுவீங்க. பண்ணீங்கன்னா அன்லாக்கிங் எவ்வளோ இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் பாருங்க. அழகா 1.5 yearsல வந்து இப்படி இருந்து எப்படி மாறுறது, ஜிம் பாடியா மாறுறது, ஃபுல்லா வந்து ஒரு மாடல் லெவல். சத்தியமா சொல்ற ஒரு மாடல் லெவல். உங்க உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷனே இல்லப்பா. உங்க உடம்பு வந்து ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கு. ஈச் அண்ட் எவரி செல்ஸ் நரிஷ்ட் வித் ப்ரோட்டீன் அண்ட் இதுல வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து இந்த விட்டமின்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, கீரை எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குன்ட்டு. முதல் விட்டமின் டி நம்ம இப்போ நம்ம சன்லைட் வந்து வர்றது எவனாவது எடுத்துக்கிறோமா? அது எவ்வளோ தெரியுமா டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் பண்ணும்? எவனாவது ஒரு மணி நேரம் போய் நிற்கிறோமா? போன வீடியோவில் நம்ம இந்த AQI வீடியோவில் எல்லாம் அக்குவெதர் பாருங்க, கூகுள் பாருங்க அப்படி சொன்னாங்க. நான் சொல்ல வர கண்டெக்டே வந்து நம்பர்ஸ் கிடையாது. நம்பர்ஸில் மீட்டர் பண்ணலான்னு தானே சொல்கிறேனே தவிர்த்து எல்லாரும் மாஸ்க் போட்டே ஆகணும். ஷுவராக சொல்கிறேன் நான், எல்லாரும் மாஸ்க் போட்டே ஆகணும். எந்த சிட்டியாக இருந்தாலும். இப்போ நீங்கள் இன்டர் சிட்டி உங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. என் விழுப்புரம் மாதிரி இதுலேயே மெயின் விழுப்புரம் போனாலே முடியல பொல்யூஷன். என்னால் அங்கே இப்போ குரோம்பேட்டுக்கு வரேன்னா என்னால் வர முடியல, மூக்கில் அடிக்குது எனக்கு. நேற்று வரேன் நான் இந்த ஃப்ரைட் ரைஸ் கடை
அந்த ஹீட்டான ஆயில் வந்து கண்ணிலே படுது. ஆமா, எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இரிட்டேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் நான் வந்து அதிகமா டிராவல் பண்ணல, கண்ணில் ஊத்துது. எனக்கு நேற்று தான் நடந்துச்சு, ஊத்துது எனக்கு. ஒண்ணுல நீ என்ன பண்ணிருக்க, ரோட்ல போயிட்டு இருந்ததுக்கு கண்ணாடி போட்டு வந்து அடிக்குது. எக்ஸாஸ்ட் கூட அவன் எங்க அங்க இருக்கான் தூரமா. அந்த இப்போ அவங்க இது பண்றாங்களா ஆயில், அதுல வந்து ஸ்பைஸ் மிக்ஸ் ஆகி அது எவாப்ரேட் ஆகி காத்துல கலந்து அந்த ஆயில் வந்து அடிக்குது. இப்போ உங்களுக்கு பெப்பரோ இதெல்லாம் சால்ட்னா கீழே விழுந்துரும், கொஞ்சம் தூரத்துல இப்படி விழுந்துரும், வெயிட் இருக்கும். இதுக்கு வந்து வெயிட் கிடையாது. ஆயில் வந்து அந்த சின்ன சின்ன ஆயில் வந்து கேஸ்ல எவாப்ரேட் ஆயிடுதுல, அப்படியே அந்த கேஸ்ல இருக்க அந்த மைக்ரோ பார்ட்டிகல் வந்து அடிச்சோன்னே அப்படி எரிஞ்சுது. அப்பா நல்ல பெப்பர் போட்டிருக்காயா இதான் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனும் ஆகுது. அடுத்து இந்த 1 மீல் எடை, இப்போ வந்து ரீசெண்டாக இந்த 1 மீல் எடை ஃபாலோ பண்ணு. இதுவும் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து எல்லாமே ஒரு அடாப்டேஷன் தாண்டி ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகுது எல்லாமே. இது எல்லாத்துக்குமே நான் வந்து 3 days அதாவது 72 hours ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஒரு 4 years வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் நான் பேசியிருந்தேன் ஃபாஸ்ட் இயர். 4 yearsக்கு 16 to 8 ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபாஸ்டிங் வீடியோ போட்டதுலேருந்து. அப்புறம் நடுவில் ஃபாஸ்டிங்கும் விட்டுருக்கேன், கண்ணா பின்னானும் ரெகுலரிட்டி இல்லாமல் சாப்பிட்ருக்கேன். அப்படி இருந்தும் வந்து எனக்கு வந்து அல்சர் வரல. எதனாலனா நான் நடுவில் இந்த ஃபாஸ்டிங் போகிறதுனால என்னோட பாடிக்கு நான் டைம் கொடுக்குறேன் ஹீலிங்க்கு. இப்போ ஃபாஸ்டிங்னால அல்சர் வரும்ன்றது வந்து மித்து, புரிஞ்சிச்சா? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, ஓகேவா? நான் இந்நேரம் எனக்கு ஆயிருக்கணும்ல, ஓகேவா? இல்லை எந்த எப்படி சொல்லலாமா, ஃபாஸ்டிங் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு என்னோட வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் அடாப்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாமா ஒரு பக்கம்? இல்ல நான் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட் தான் நானும் இருந்தேன். நான் இப்ப என்ன சொல்றேன், எல்லாருக்குமே செட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்டிங் பண்ணிடணும். அதை ஒருவேளை அவங்க எந்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை அவாய்ட் பண்ணலாம். நான் போன தடவை என்ன சொல்லியிருந்தேன், இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து டேப்லெட் 3 times எடுக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ சப்போஸ் ஒரு டேப்லெட் வந்து இத்தனை mg தான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த mg வந்து 1 dayக்கு எடுத்துக்கிட்டா இந்த இவ்வளோ எடுக்கணும், 2 doses எடுத்தால் இவ்வளோ எடுக்கணும்னு பிரித்து எடுக்கலாம். இப்போ அந்த 1 dose எடுக்கிறப்ப அவங்களுக்கு எந்த இதுவும் வரல அப்படின்னா அவங்க அந்த இதுக்கு ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. அந்த 1 dose எடுத்துக்கிறது ஓகேனா அவங்க அந்த 1 dose இது பண்ணிட்டு ஃபாஸ்டிங் இது பண்ணலாம். புரியுதா? சூப்பர். சரி, இந்த 1 மீல் டே வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு. எனக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன், ஃபஸ்ட்டு டேவே வந்து ஒரு 3/4 கிலோ கறி போட்டேன், நெய் ஊற்றினேன், பீன்ஸு 1/4 கிலோ போட்டேன். பீன்ஸ் ஒரு 100-125, பிரிஞ்சால் ஒரு 125, அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 60 கிராமு, வேறு என்ன போட்டேன், அப்புறம் கேப்சிகம் ஒரு 2, அது ஒரு 100 கிராம் போட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். கொஞ்சம் தயிர் ஊற்றினேன், கொஞ்சம் நெய் ஊற்றினேன், எல்லாத்தையும் சிம்மரில் வச்சுட்டு உப்புலாம் போட்டு இதை ஒரே நாளில் சாப்பிட்டேன். அந்த ஒரு வேலையை சாப்பிட்டேன். ஆனால் என்னால் சாப்பிட முடியல, 3/4 தான் சாப்பிட முடிஞ்சது. சிக்கன் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன், சிக்கன் முக்கியம் சாப்பிட்டேன். இவ்வளோ பண்ணக்கூடாது. ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு டேயில் நான் பண்ணுற மிஸ்டேக்கோடு சேர்த்து, மிஸ்டேக்காகவே இருந்தாலும், அதாவது நான் இவ்வளோ எக்ஸஸாகவும் சாப்பிட தேவையில்ல, ஆனால் நான் இவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறமும் எனக்கு என்ன நடந்துச்சுன்றது தான். உடனே நான் வந்து ஒரு வாக்கிங் போனேன். அதாவது ஒரு 23 hours ஃபாஸ்டிங் இருந்துட்டு 4 மணிக்கு, முந்தா நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு சாப்பிட்றேன், அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணிக்கு 3:30 மணிக்கு சாப்பாடு செய்கிறேன், 4:30 மணிக்கு சாப்பிட்டேன். இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா 2வது நாள் காலையில் அன்றைக்கி வந்து ஒரு 5 hours தான் தூங்கினேன். இவங்களை பார்க்க வந்தேன் ட்ரெயின் பிடிச்சி. அன்றைக்கி மத்தியானம் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டேன், 1 hour விண்டோ அதுக்குள்ளே சாப்பிட்டேன். இந்த 2 to 3 days நான் ஃபாலோ பண்ணுறப்ப நான் வெளியவும் வந்துட்டேன், வெளியே வந்து இது பண்ணுறேன். நான் அதாவது அடாப்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியும் என்னோட ஹெல்த்தில் எந்த இதுவும் எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வரல. ஏன்னா நான் வந்து 16 hours ஃபாஸ்டிங்கு இந்த மாதிரி 32 hoursலாம் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சு இவன் எப்போ வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. அது ஒன்று. 2வது வந்து வயசங்கன்மி. ஆமாம், வயசு அதான் சொல்கிறேன். நானுன்றது அந்த வயசையும் இது பண்ணி தான் இதனால ஆச்சு. நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி, அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து இந்த 1 மீல் நடந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நடந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் அ ஷிட் அப்படின்றாங்க. கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் அ மித் அப்படின்றாங்க. எனக்கு வந்து உடன்பாடு இல்லாட்டியும் உடன்பாடு இருக்கு, அக்ரி டு டிஸ்அக்ரி. இது வந்து என்னடா அப்படின்னு தோணுது. அப்புறம் அவங்க சொல்கிறப்ப இந்த அவர் சொன்னார்ல சுதர்வனன், அவர் யார் சொன்னீங்க? அந்த சுந்தர். அவர் இல்லை, சாப்பிட்டாரு நீங்களே இந்த இது சாப்பிட்டாரு, ஃபாஸ்டிங் இருந்துட்டு 30 hours இருந்துட்டு யாரோ ஒருத்தர் ரேண்டமா. சரி, அதான் இந்த மாதிரி இருக்கப்ப நான் சொன்ன அந்த ஹெல்த்தியாக சாப்பிட்டா என்ன நடக்கும், அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 23 hours இருந்துட்டு அந்த 1 hour விண்டோவில் உங்கள் வயிறு ஃபில் ஆகிற வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அந்த இதில் வந்து இந்த கீட்டோ அதாவது 80% அந்த இது கொஞ்சம் ப்ரோட்டீனு, ஃபேட்டு, குருசிஃபரஸ் வெஜிடபிள் தான் கீட்டோ. கார்னிவோரில் ஃபுல்லாக வந்து கார்னிவோர் அதாவது மீட்டு,
அது கூட பட்டரு நட்ஸு அதெல்லாம் வந்து இது 2 தான் சொல்லிட்டேன்னா. இதெல்லாம் வந்து 1 மீல் a டேயில் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்ன இதை வந்து பண்ணவே முடியாது. நம்ம சொல்லியிருக்கோம்ல ஆஃப் ட்ராக் போயிடுவோம்னு சொல்லிட்டு, உங்களை தடம் புரண்டு போயிடும். ஆனாலும் இதை பண்ணால் வந்து ரிசல்ட் இருக்கு கரெக்டா 200%. ஸோ வாய் வலிக்க பேசியாச்சு. ஆனால் இதான் வந்து மேட்ரு. இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த ப்ரீ டயபெட்டிக் பார்த்துக்கோங்க, நான் சொன்னது இதுக்கு முன்னாடி பேசினது. அப்புறம் வந்து நீங்கள் 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், லிப்பிட்ஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஹைப்பர் டென்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபுல் செக்கப் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் வந்து மெடிக்கல் காலேஜில் 250 ருபீஸ்க்கு எக்ஸ்ரே யூஎஸ்ஜி அப்டாமினு, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, எய்ட்ஸு, அப்புறம் வந்து லிப்பிட்ஸ் இதெல்லாம் வந்து பிளட்லேயே வந்துடும். அந்த யூரின் டெஸ்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து டெஸ்ட் பண்ணி 250 பேக்கேஜ் 250 ருபீஸ். எக்ஸ்ரே எல்லாமே பண்ணுவாங்க. கண்ணு இது அங்கே இருக்க எல்லா ஸ்பெஷாலிட்டியும் பார்ப்பாங்க. 250 ருபீஸ் தான். நீங்கள் அதை வந்து போய் அதை அக்சஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணாடி போடுறவங்க வந்து கண்ணு மைனஸ் பவர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே லென்ஸ் கார்ட்டுக்கு போய் கண்ணாடியை போட்டுறாதீங்க. அது வந்து டெம்பரரியாக சேஞ்ச் ஆகும், நீங்கள் பர்மனெண்ட்டாக மாற்றிக்காதீங்க. ஓகேவா? சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன். லைட்டாக வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, ட்ரைனஸ்ஸு, டிவி பார்க்கறதுனால நடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும். ஓகேவா? ஸோ வந்து அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது நல்ல பதிவோட அவங்க எல்லாருக்கும் அவங்க கிடைக்க சொன்னது என்னன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்றீங்க. ஓகேயா? பார்க்கலாங்க. பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவாசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.